கூட்டம் 16க்கு. அவை எதிர்பார்த்ததிலும் பார்க்க கூடுதல் குறைவாக இது மாறி வருது. அசாதாரண அதிகரிப்பும் குறைவும் வருது. பிறகு மீண்டும் இது குறையுது. மீண்டும் இவ்வாறு இப்படி போகுது. ஸோ எதிர்பார்த்த அதிகரிப்பு இவ்வாறானது. எதிர்காத்த அதிகரிப்பு இவ்வாறாக சீராக கூடணும். ஏன் ஆவர்த்தன வழியே அணு ஆர குறையுது, பயன்படுகிற ஏற்றம் அதிகரிக்குது. ஆகவே அயனாக்க சக்தி சீரான அதிகரிப்பை காட்டணும். ஆனா என்ன நடக்குது? ரெண்டாம் கூட்டத்துக்கு 15ஆம் கூட்டத்துக்கு 18ஆம் கூட்டத்துக்கு வளமையை விட கூடுது. 13ஆம் கூட்டம் 16ஆம் கூட்டத்துக்கு வளமையை விட குறையுது. ஸோ இந்த அயனாக்க சக்தியில இவ்வாறான ஒரு ஜிக்ஸெக் மாற்றம் நடக்குது. ஜிக்ஸெக் மாற்றம் இப்படி நடக்குது. ஏன் இந்த அசாதாரண அதிகரிப்பு? எதிர்பார்க்கிற மாற்றம் இந்த லைன்ல வரணும். ஆனா அதை விட சிலதுக்கு கூடுது, சிலதுக்கு குறையுது. ஏன் இந்த மாற்றம்? எதிர்பார்க்கிற மாற்றம் லித்தியம், கார்பன், புளோரின். இதுக்கு லித்தியம், கார்பன், புளோரின் இதுக்கு சரியா வருது. ஆனா இவற்றுக்கு கூடுது, இவற்றுக்கு குறையுது. இவற்றுக்கு கூடுது, இவற்றுக்கு குறையுது. அப்புறம் இவற்றுக்கு கூடுது. ஏன் இந்த மாற்றம் என்றால் என்ன காரணம்டா? ஒரு அயனாக்க சக்தியில அணு ஆற குறைஞ்சால் அயனாக்க சக்தி கூடும் தானே. அணு ஆற குறைஞ்சால் அயனாக்க சக்தி கூடும். ஆற குறைஞ்சால் அயனாக்க சக்தி கூடும். ஏன்? ஆற குறைஞ்சால் கருவுக்கு பக்கத்துல இலத்திரன் வந்துடும், கருக்க வச்சு அதிகரிக்கும். பயன்படு கருவேற்றம் கூடுனால அயனாக்க சக்தி என்ன செய்யும்? கூடும். ஸோ 2 காரணியும் ஆவர்த்தன வழி வருது, கூடத்தான் வேணும். 3வது காரணி மிக முக்கியமான செல்வாக்கு இருக்கு. அதன் இலத்திரன் நிலையமைப்பு. அதன் இலத்திரன் நிலையமைப்பு உறுதித்தன்மையை பொறுத்தும் அந்த அயனாக்க சக்தி. ஸோ இங்க என்ன இலத்திரன் நிலையமைப்பு உறுதியால என்ன பாரிய மாற்றம் நடக்கின்றால் இங்க 2s2 இலத்திரன் நிலையமைப்பு உறுதியான முழு நிரம்பல் 2s2 இலத்திரன் நிலையமைப்பு இருக்கு. அதே மாதிரி இங்க 2p3 இலத்திரன் நிலையமைப்பு இருக்கு. நைதரசனுக்கு 1s2 2s2 2p3 தானே. அப்ப 2s2 வந்து s2 வந்து முழு நிரம்பல், p3 என்பது அரை நிரம்பல். p3 இது 2p6 p6 என்பது முழு நிரம்பல். இவையெல்லாம் அசாதாரண உறுதியானது. இவையெல்லாம் அசாதாரண உறுதியானது. அசாதாரணமாக நல்ல உறுதியானது, நன்று உறுதியானது. ஸோ இவை உறுதி கூடியது. ஸோ இந்த உறுதி கூடியது 2s2, இது 2p3, இது 2p6. இது ஏற்கனவே உறுதியா இருந்தால் அதிலிருந்து உறுதியானதுல இருந்து ஒரு இலத்திரனை இழக்க விரும்புமா? எப்பொழுதும் உறுதியா இருந்தால் சக்தி குறைவாகவும் இருக்கும், உறுதி கூடவா இருந்தால் அது இன்னொரு நிலைமையாக மாற என்ன செய்யறல விரும்புறல. உதாரணமாக இந்த 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 பெண் மேல உறுதி இல்லை, இவ்வளவுதான் விரும்பும். கீழே வந்து சேர்ந்த பிறகு இப்ப விழுவருமா? ஏன்? உறுதி கூடியது. இதை நாம இதை செய்யணும்னா சக்தியை கொடுத்துதான் என்ன செய்யணும்? கஷ்டப்படுத்தி தான் இது பண்ணணும். ஆனா இதுக்கு சக்தி கொடுக்கணுமா? சும்மா விட்டாலே காணும், அது தானா விழுந்துடும். என்னது உறுதி இல்லை, அது உறுதியான நிலைமை இப்போ விரும்புது. ஆனா உறுதியான நிலையில் இருப்பது என்ன செய்யாது? ஒரு நாளும் நகர விரும்பாது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான இடத்துல இருந்தீங்கன்றால், வீட்டுல உங்க கம்ஃபர்டபுளான இடத்துல இருக்கீங்க, தம்பி வந்து கேட்டா விடுவீங்களா? அப்படி கூட இல்லை, நான் இதுல இருப்பேன், இங்கதான் இருப்பேன். ஏன்னா அது உறுதியானது நகர விரும்புவதில்லை. ஆகவே இது ஏற்கனவே இது முழு நிரம்பலாலையும், இது அரை நிரம்பலாலையும், இது முழு நிரம்பலாலையும் இது இன்னொன்றாக மாறாது. ஆகவே இது இன்னொன்றாக மாறாது. ஆகவேதான் இது இப்படியாக நடக்குது. இங்க என்ன நடக்க போகுதுன்றால் இவை இறுதியோட்டு இலத்திரனை என்ன? 2s2 2p1. இது என்ன நடக்க போகுதுன்னா, இது இலத்திரனை இழந்தால், அப்ப இது இலத்திரனை இழக்க விரும்பாது, அதனால சக்தி கூட. விளங்கிட்டா?